ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறாங்க என்னோட அம்மா. அதுக்கான தேவையான பொருட்கள் வந்து இது என்னதுமா? கார்ன்ஃப்ளவர் மாவு. நெக்ஸ்ட்டு கடலை மாவு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். ஓகே, தனி மிளகாய்த்தூள். சிக்கன் 65 இல்லை, என்ன மசாலா? பிரியாணி மசாலா. சிக்கன் 65 மசாலா போடணும், இல்லை அதனால் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓ, சிக்கன் 65 மசாலா இல்லை, அதனால் பிரியாணி மசாலா. ஓகே ஓகே, டன். கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது என்னது? ஓகே, உப்பு. உப்பு பாட்டில் எங்கேருந்து தேடணுமா இப்போ? ஓகே. உப்பு போடுங்க, உப்பா போடுங்க. ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் உப்பு போடணும். ஓகே ஓகே. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் இப்போ வந்து அப்படியே மேலெல்லாம் இப்படி தடவிக்கணும். வந்து பெருங்காயத்தூள். ஓகே, பெருங்காயத்தூள் கொஞ்சம் 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 பெருங்காயத்தூள். சரி, ஓகே. பெருங்காயத்துக்குள்ள புகை வருது. கொஞ்சம் வந்து அரிசி மாவு. ஓகே, மாவு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், மரமரம்னு இருக்கும். ஓ, 2 டீஸ்பூனு. 2 டீஸ்பூனுன்ட்டுனாமா போடுற, அள்ளி போடுற. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் கலருக்காக வந்து நம்ம மஞ்சத்தூள் போடலாம், இல்லை கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர். ஓகே, கேசரி பவுடர். ஓகே, கலருக்கு. சூப்பர். அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் காலிஃப்ளவர் போட்டு பிசையணும். எண்ணெய் விட்டால் பிரியாது. என்னது பிரியாதா? இந்த வந்து மிளகாத்தூள்லாம் பிரிஞ்சு எண்ணெயில் போகாது, அப்படியே இருக்கும். ஓ, எண்ணெய் விடுறதுனால. எண்ணெய் விடலன்னா பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். ஓ, எண்ணெய் எடுத்துன்னு வாங்க போங்க. எண்ணெய் எடுத்துன்னு வரணுமா? சரி, வாங்க வேண்டியதுதான். சரி, பிடிக்கிறீங்களா? அப்படியே பிடிங்க. பாருங்க எண்ணெய் 2 டீஸ்பூன் வரும். எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம். ஓ, சரி. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இது கோல்டு வின்னரு, எது வேணாலும் விடலாம். நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் வரணும், அந்த எண்ணெய் விடுங்க. மாவை பிசியும். ஓகே, பிசிறோம். என்ன பிசிங்க? பிசியும் கலக்கலாம் மாவு. வாவ், நல்லா சவுண்ட் வருது. வளையல் சத்தமா? கலந்துட்டு இப்போ வந்து இப்படி இருந்தால் போதும். இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. மைதா மாவுக்கு சொன்னேன். ஆமாம், வாங்கிக்கிறேண்ணா. சரி, ஓகே. எண்ணெயா? எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு கூட ஊற்றிக்கலாமா? ஓகே. ஓ, அண்ணன் வந்து மைதா மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓ, இதில் மைதா மாவும் கலக்கணும். சரி, கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள். மைதா மாவு 2 டீஸ்பூன். மைதா மாவு 2 டீஸ்பூன். ஃபைன். தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். அம்மா, என்னம்மா உங்களுக்குள்ளே சொல்கிறீங்க? கொஞ்சம் சவுண்டாக சொன்னால் தானே மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க செய்வாங்க. தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுக்கலாம். ஓகே. தண்ணி இப்போ தெளிச்சிங்க? தெரியலையே. இல்லையே, அதான் கொஞ்சம் அந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ணிட்டு அகல பாத்திரம், அப்புறம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கணுமா? அகல பாத்திரம் இருக்கணும். அகல பாத்திரம் போய் அந்த கடாய் எடுத்தாருங்களா? மேலே இருக்கு. அடுத்த வேலை. இந்த வீடியோ கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா. ஓ, அது கொஞ்சம் பத்தலை அப்படி சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது. வீடியோ விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரிசி மாவுங்க. சரி, அளவு ஒன்றும் வைக்கல, சும்மா கையளவு தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுங்க. இது வரைக்கும் எங்கள் அம்மா வந்து ஸ்பூனில் வந்து மெஷர் பண்ணதே இல்லை. எல்லாமே கை அளவு தான். என்ன சமையல் செஞ்சாலும், பிரியாணி செஞ்சாலுமே கை அளவு தான் இது பண்ணுவாங்க.
அந்த தண்ணி இது வந்து டம்ளர் அளவு வச்சுப்பாங்க. மற்றது எல்லாம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து கையில் தான் நானே கேட்பேன், எப்படிமா நீங்கள் வந்து கையில் போடுறீங்க, எப்படி உங்களுக்கு அளவு தெரியுது அப்படின்னா, அது வந்து எனக்கு பழகிடுச்சு, அப்படி தான் நான் செய்வேன் எப்போவுமே அப்படின்னா. ஆனால் செம்ம கரெக்டாக டேஸ்ட்டு, உப்பு புளி காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க இப்போ. அவ்வளோதாங்க. சரி, ஓகே. இது எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 10 நிமிஷம் ஒன்றா போதும். 10 minutes, 10 நிமிஷம். ஓகே ஓகே, சரி, இதை ஊற விட்ருவோம். பட் வீடியோ தாண்டி நான் நேரில் பார்க்கும்போது வந்து ரெட்டாக இருக்குது, இப்போது அப்படியே கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அதான், ஓகே, சூப்பர். காலிஃப்ளவர் வந்து வேவுது, பொரிகிறது, நல்லா பயங்கரமாக இருக்குது. எண்ணெயில் விட்டு போகிறோம். அவ்வளோதான், எண்ணெயில் போட்டேன்னா போனேன். நல்லா அப்படியே செம்மையாக இருக்குல்ல பார்க்குது. நைஸ், சூப்பர். அடங்கிடுச்சு. அது சலசலப்பு சலசலப்பு கொஞ்சம் அடங்கிடுச்சு. சரி, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எண்ணெய் பிரிய, மசாலா பிரியுது, வாசனை செம்மையா வருதுமா. எடுக்க போறோங்க. எடுங்க. மசாலா எடுக்க போறாங்க. பாருங்க, அந்த பெரிய ரவுண்டு கரண்டி இருந்துச்சு, அது எடுக்க தானே. எடுத்து பாருங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எச்சில் ஊறுது எனக்கு இப்பயே. பார்த்து பார்த்துமா, சமையல் செய்யும்போது பார்த்து செய்யுங்க. பி கேர்ஃபுல் எல்லாருமே. இதுதான் நாங்கள் செஞ்சு முடித்த பிறகு வந்த ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. வாவ் வாவ், நைஸில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா. பார்க்கவே நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நானே சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. அப்படின்னா ஓகே. நல்லாயிருக்கு, மொறு மொறுன்னு. ஒரே தட்டில் போட்டு கொடுமா, அப்பா தான் நான். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து என்ன, நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டாங்க. ஸோ அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் ரைட்டாக கம்மியாக இருக்குது, நான் வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்தமாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, மேலே அப்படியே உப்பு தூவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சரியாயிடும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. அந்த ஒரு இது தான் நான் வீடியோ எடுக்கிற அந்த அவசரத்தில் அம்மா வந்து மறந்துட்டுருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை போட்டுருங்க. எவ்வளோம்மா போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? ஒரு டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தி, அது ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.